ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பாரடைஸ் தமிழ். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். சம்மர் லீவெல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் தொடங்க போகுது. ஸ்கூல் ரீஓப்பனுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. எங்கள் வீட்டில் கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் என்ன மாதிரி தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்கூல் எசென்ஷியல்ஸ் எல்லாம் எப்படி பார்த்து வாங்கினா வருஷம் முழுக்க நம்ம கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் என்னோட கிட்ஸுக்கு ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கி அது ஃப்ளாப் ஆகி யூஸ் பண்ண முடியாமல் போயிருக்கு. அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாமல் தவிர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் தேவைப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. புது கிளாஸுக்கு போகும்போது பசங்க ஆசையாக வாங்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தா ஸ்கூல் பேக். நிறைய பேருக்கு ஸ்கூல் பேக்கை எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரியறதில்ல. நல்ல பெரிய பேக்காக வாங்கிட்டா 2-3 வருஷம் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு தப்பான சைஸில் வாங்கிடுறோம். அப்படி பெரிய சைஸாக வாங்கக்கூடாது. அவங்க வயசுக்கு ஹைட்டுக்கு கரெக்டான சைஸில் பேக் வாங்கி கொடுக்கும் போது அவங்க ஸ்பைன் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அவங்க வெயிட்டு தூக்கிட்டு நடக்கும்போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற டேபிளை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பசங்க 4th படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 20 to 25 லிட்டர்ஸ் பேக்கு கரெக்டாக இருக்கும். 10th படிக்கிறாங்க அப்படின்னா 30 to 40 லிட்டர்ஸ் பேக் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வருஷம் என் பையனுக்கு ஸ்கூல் பேக் வந்து நான் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். 25 லிட்டர்ஸ் ஸ்கூல் பேக்கு. இந்த பேக்கில் பேக் குஷன் நல்லா கொடுத்துருக்காங்க. அதனால் உள்ளே இருக்க புக்கு முதுகில் அழுந்தாது, கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஷோல்டர் குஷனும் நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. அதனால் வெயிட் தூக்கும்போது தோல் வலிக்காது. இந்த ஸ்ட்ராப்பை கிட்ஸோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரிண்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சா கூட இந்த பிரிண்டெல்லாம் போகாது. ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இதில் முன்னாடி இந்த மாதிரி ஒரு வெல்க்ரோ பவுச் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு சின்ன பவுச் இருக்குது. கீழே ஒரு பெரிய பவுச் இருக்குது. டைரி, ரஃப் நோட்டெல்லாம் தனியாக வச்சுக்கலாம். சைடில் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் பவுச் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் பாட்டில் கூட ஈஸியாக ஃபிட் ஆகுது. 2 மெயின் பார்ட்டிஷன் இருக்குது. ஒன்றில் இந்த மாதிரி நோட் புக்ஸ் வச்சுக்கலாம். பின்னாடி புக்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். இது போக இன்னொரு சின்ன பவுச் கூட உள்ளே கொடுத்துருக்காங்க. ஜிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டியாக 2 ஜிப்பு கொடுத்துருக்காங்க. ஒன்று போனால் கூட ஒன்று யூஸ் ஆகும். அது ஒரு நல்ல விஷயம். ஓவரால் பேக் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ரேட்டிங் ரிவ்யூ எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரேட்டுமே ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் நிறைய வெரைட்டி லன்ச் பாக்ஸ் கிடைக்குது. எது வாங்குறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்து இது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வருஷம் நான் வாங்கியிருக்கிறது ஒரு இன்சுலேட்டட் ஸ்டீல் லன்ச் பாக்ஸ். இது வந்து உள்ளே இப்படி 3 பார்ட்டிஷன் இருக்கிற மாதிரி வரும். நம்ம டிஃபன் ஐட்டம் எல்லாம் கொடுத்து விடுறோம் அப்படின்னா சட்னி சாம்பார்லாம் இந்த ஒரே பாக்ஸில் பேக் பண்ணிக்கலாம். டெய்லி முட்டை கொடுத்து விடணும் அப்படின்னாலும் நம்ம இதுலேயே பேக் பண்ணிக்கலாம். தனித்தனியாக நிறைய பாக்ஸ் பேக் பண்ண வேண்டியதில்லை. இது வந்து இன்சுலேட்டட் லன்ச் பாக்ஸ். ஹாட் பாக்ஸ் மாதிரி வெளியில் இப்படி ஒரு லேயர் இருக்கும். இது தனியாக கழட்ட முடியாது. நம்ம கொடுத்து விடுற ஃபுட்டு நிறைய நேரம் வார்மாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த லன்ச் பாக்ஸை நம்ம டிஷ்வாஷரில் வச்சும் வாஷ் பண்ணிக்கலாம். டிஷ்வாஷர் சேஃப். இது மூடி வந்து லீக் ப்ரூஃபாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மூடியிலையும் இந்த மாதிரி பார்ட்டிஷன் இருக்குது. தனித்தனி கேஸ்கட் போட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால் லன்ச் பாக்ஸ் எவ்வளோ தான் ஷேக் ஆனாலும் கொஞ்சம் கூட லீக் ஆகிறதே இல்லை. சட்னி சாம்பார்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிறதும் இல்லை. இதை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இந்த ப்ராடக்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். லிட்டு பிளாஸ்டிக்காக இருக்குது. லிட்டும் ஸ்டீலில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதுலேயே ஸ்டீல் லிட்டு வர மாதிரியும் நம்மளுக்கு கிடைக்குது. இது கூட பொரியல் பாக்ஸு தனியாக கொடுத்துருப்பாங்க. இதில் லிட்டில் ஃபுட்டு டச் ஆகிற இடம் வந்து ஸ்டீலில் தான் இருக்கும். 1 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. சூப்பராக இருக்குது. இதுவும் இன்சுலேட்டட் லன்ச் பாக்ஸ் தான். கீழே இந்த மாதிரி இன்சுலேஷன் வரும். மூடி வந்து ஸ்டீலில் இருக்கும். இந்த மெயின் லன்ச் பாக்ஸ் மட்டும் இன்சுலேட்டட் பாக்ஸாக வரும். நல்லா சூடு தாங்கும். 2 பாக்ஸுமே லீக் ப்ரூஃபாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. 1 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள்.
மார்க்கெட்டில் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பார்ட்டிஷன் லஞ்ச் பாக்ஸ் இருக்குது. இதை பென்டோ பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆனால் இதை வாங்கலாமான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக வேண்டாம்னு சஜஸ்ட் பண்ணுவேன். இது பார்க்குறதுக்கு இன்சுலேட்டட் பாக்ஸ் மாதிரி இருந்தாலும் இது இன்சுலேட்டட் பாக்ஸ் கிடையாது. கீழே சும்மா டம்மியாக ஒரு பிளாஸ்டிக் ட்ரே தான் கொடுத்துருக்காங்க. இது ஸ்பூன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன். ஆனால் இதை சாப்பாடை சூடாக வச்சுக்கோன்னு கிளைம் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கீழே இருக்கிற பாக்ஸில் நல்லா சூடாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த சாப்பாடை வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சாப்பாடு வார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்கூலில் போய் இதில் சுடு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறதெல்லாம் பாசிபிள் இல்லையா? இது மூடியில் கேஸ்கட் எல்லாம் இருக்கே, அப்போ காலையிலேயே சூடாக தண்ணி ஊற்றி பேக் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. கீழே இருக்கிற ட்ரேலேருந்து தண்ணி லீக் ஆக தான் செய்யுது. இது ஸ்டீல் பாக்ஸு, பார்ட்டிஷன் இருக்குது, லீக் ப்ரூஃப் கப்போடு வருது. இதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் இது கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இன்சுலேட்டட் பாக்ஸ் கிடையாது. இந்த ப்ரைஸுக்கு இது வர்த் இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது லஞ்ச் பேக் வாங்கும்போது அது இன்சுலேட்டட் லஞ்ச் பேக்கா வாட்டர் ரெசிஸ்டண்ட்டான்னு பார்த்து வாங்கணும் அப்படின்னா அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ஒரு இன்சுலேட்டட் லஞ்ச் பேக்கு. உள்ளே இந்த மாதிரி பேடிங் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம பேக் பண்ணுற ஃபுட்டு நிறைய நேரம் வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். மெட்டீரியல், ஸ்டிச் குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருக்குது. இது வாட்டர் ரெசிஸ்டண்ட் மெட்டீரியல். பசங்க பாக்ஸை சரியாக க்ளோஸ் பண்ணாமல் உள்ளே வச்சுட்டாங்க, ஃபுட்டெல்லாம் லீக் ஆயிடுச்சு அப்படின்னா இது உள்ளேயே பிடிச்சி வச்சுக்கும், வெளியில் ஒழுகி வராது. இது நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. 2-3 பாக்ஸ் கூட உள்ளே தாராளமாக ஃபிட்டின் ஆகும். முன்னாடி ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. லஞ்ச் டவலு, சாக்லேட் ஏதாவது பேக் பண்ணணுன்னா இங்கே வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு இப்படி ஒரு லூப் இருக்குது. ஸ்பூனை அழுக்காகாமல் இந்த மாதிரி சேஃபாக வச்சுக்கலாம். ஜிப் குவாலிட்டி நல்லா இருக்குது. 2 ஜிப்பு கொடுத்துருக்காங்க. ஒன்று போனால் கூட ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். 2 சைடும் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் பவுச் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜூஸு, மோர், ரசம் ஏதாவது தனியாக கொடுத்து விடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சைடில் வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷோல்டரில் மாட்டி எடுத்துகிட்டு போனோன்னா அதுக்கு லாங் ஸ்ட்ராப்பும் கொடுத்துருக்காங்க. நம்ம தேவைப்பட்டால் இந்த மாதிரி லாங் ஸ்ட்ராப்பை அட்டாச் பண்ணிக்கலாம். குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இந்த ப்ராடக்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வாட்டர் பாட்டில். நல்ல குவாலிட்டியான ஸ்டீல் வாட்டர் பாட்டில். மேலே இந்த மாதிரி கிரேடியன்ட் கலரில் வருது. விதவிதமான கலர் காம்பினேஷனில் நம்மளுக்கு கிடைக்குது. ஸ்பவுட் இருக்கிற மாதிரி ஒரு கேப்பு. ஃபுல் மூடியும் திறக்காமல் இந்த ஸ்பவுட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி தண்ணி குடிச்சிக்க முடியும். சின்ன பசங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். ஸ்லீக் அண்ட் ஹேண்டியாக இருக்குது. உள்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு த்ரெட் சிஸ்டமோட வருது. லீக் ப்ரூஃபாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மூடியில் கேஸ்கட் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் இப்போ தண்ணி ஊற்றி லீக் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கூட லீக் ஆகவே இல்லை, பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. இது சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்க ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ஜிம்முக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். குளிர்காலத்தில் வார்ம் வாட்டராக கொடுத்து விடணும், அதனால் இன்சுலேட்டட் வாட்டர் பாட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு 2 வாட்டர் பாட்டில் சூப்பரான சாய்ஸாக இருக்கும். வெளியில் அந்த இன்சுலேஷன் லேயர் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்க்ராட்ச் ஆகிறது, கலர் போகிறது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது. உள்ளே ஸ்டீலு. இது இன்சுலேட்டட். நம்ம கோல்டாக தண்ணி ஊற்றுனா அது கோல்டாகவே நிறைய நேரத்துக்கு இருக்கும். வார்மாக தண்ணி ஊற்றுனா நிறைய நேரம் வார்மாகவே மெயின்டைன் ஆகுது. இப்போ கொஞ்சம் மாதங்களாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. மூடியில் ஒரு கேஸ்கட் கொடுத்து லீக் ப்ரூஃபாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கூட லீக் ஆகவே இல்லை, பர்ஃபெக்டான பாட்டில். இது மூடியில் ஸ்பவுட் இல்லாததால் ரொம்ப சின்ன பசங்களுக்கு ஒத்து வராது. ஆனால் கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு இந்த பாட்டில் தாராளமாக நம்ம ஆப்ட் பண்ணலாம். இன்னொரு பாட்டிலும் சேம் ஃபீச்சர்ஸு. வெளியில் பிளாஸ்டிக் இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்க்ராட்ச் ஆகாது, கலர் போகாது. உள்ளே ஸ்டீல் வாட்டர் பாட்டில், இன்சுலேட்டட், ஹாட் அண்ட் கோல்டு மெயின்டைன் ஆகும். நல்லா டைட்டாக லாக் ஆகுது. தண்ணி ஊற்றி டெஸ்ட் பண்ணப்பவும் கொஞ்சம் கூட லீக் ஆகவே இல்லை. இன்சுலேட்டட் வாட்டர் பாட்டில் வேணும், ரொம்ப நாளைக்கு கலர் போகாமல் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் தாராளமாக ஆப்ட் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள்.
அடுத்தது பசங்க ஆசையாக வாங்கக்கூடிய ஒரு விஷயம் பென்சில் பாக்ஸ். பார்க்குறதுக்கு ஃபேன்சியாக இருக்குன்னு இந்த மாதிரி காஸ்ட்லியான பாக்ஸ் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா அந்த மேக்னெட் எல்லாம் சீக்கிரத்தில் பவர் கம்மியாயிரும், சரியாகவே லாக் ஆகாது, இந்த மாதிரி கேப் வந்துடும், ரப்பர் பென்சில் எல்லாம் பேகுக்குள்ளேயே விழுந்துரும், அவங்க பேக்கில் தேடிட்டு இருப்பாங்க. இந்த முறை இந்த மாதிரி ஃபேன்சியான பாக்ஸ் வாங்காமல் டிஸ்பிளேவோடு இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் வாங்கி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளெயினான நார்மலான ஒரு பென்சில் பாக்ஸு, கூடவே ஒரு மேக்னெட்டிக் பென்னும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு டிஸ்பிளே இருக்கும். இந்த டிஸ்பிளேவை அவங்க ஏதாவது ரஃப் ஒர்க்கெல்லாம் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். மேத்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, ரஃப் ஒர்க்கெல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மேலே இருக்க டிஸ்பிளேல எழுதிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எழுதியிருக்கிறதெல்லாம் கிளியர் ஆயிரும். திரும்பவும் இதை ரஃப் பேப்பர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பேட்ரி ஆப்ரேட்டட், உள்ள ஒரு பேட்ரி போடுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஒருவேளை நம்ம எழுதுறத அழியக்கூடாது, வீட்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை லாக் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நம்ம எழுதுறத அழிஞ்சு போகாது, அப்படியே இருக்கும். அன்லாக் பண்ணிவிட்டு அமுத்துனா மட்டும்தான் அது டிலீட் ஆகும். ஸோ இது வந்து பாக்ஸ் ப்ளஸ் ரஃப் நோட்டு 2-in-1 பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். என் பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப எக்ஸைட் ஆகிக்கிட்டான் பார்த்த உடனே. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இயருக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? அட்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இந்த எல்லா புக்குக்கும் ப்ரௌன் கவரை மெஷர் பண்ணி கட் பண்ணி அட்டை போட்டு பின் அடிக்கிறது ரொம்ப பெரிய வேலை, ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். இப்போல்லாம் ரெடிமேட் புக் கவர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதை பயன்படுத்தி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு புக்கு அப்படின்னு நம்ம டக்குன்னு அட்டை போட்டு முடிச்சிடலாம். இந்த ரெடிமேட் புக் கவர் பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக வருது. ஒன்று வந்து ஸ்டிக்கர் கவர். இது நம்ம புக்கோட சைஸஸ்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பேப்பரை எடுத்துகிட்டு ஜஸ்ட் புக்கு மேலே இப்படி ஒட்டி மடக்கி விட்டுறணும், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக கவர் போட்டுடலாம். இதை எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் இன்னும் ஈஸியாக கவர் போடலான்னு சொல்லி ஸ்லிப் ஆன் புக் கவர் வாங்கினேன், ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா டைரி கவர் மாதிரி ரெடிமேடாகவே இருக்கும். நம்ம புக்கோட அட்டையை இதுக்குள்ளே இப்படி ஸ்லைடு பண்ணி விட்டுறணும். ஒரு சைடு மட்டும் ஒரு சின்ன ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. அந்த பேப்பரை எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக ஒட்டி விட்டுறணும், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக கவர் போட்டுடலாம். ஆனால் இது என்னுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு சரி வரல. என் பையனுடைய புக்கை விட லென்த்து வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. இது ஸ்லிப் ஆன் கவருங்கிறதால இது கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறதும் கஷ்டம். நான் வந்து ஏதாவது ஒரு ஐடியா யோசித்து இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். எனக்கு வந்து இது செட் ஆகாமல் போயிருச்சு. அதனால் கரெக்டாக மெஷர்மெண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்கள். இந்த ஸ்டிக்கர் புக் கவர், ஸ்லிப் ஆன் புக் கவர் ரெண்டுமே வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய ஸ்கூல் ரிலேட்டட் டிப்ஸ் எல்லாம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்னும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். அந்த வீடியோவில் ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக்கெல்லாம் கையில் துவைச்சி சிரமப்படாமல் வாஷிங் மிஷின்லேயே எப்படி ஈஸியாக துவைக்கலாம், புதுசு மாதிரி எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன். லீக் ப்ரூஃப் லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாம் கேஸ்கட் வருது இல்லையா, அதையெல்லாம் எப்படி நீட்டாக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது, ஒருவேளை அதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிட்டா அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண ப்ராடக்ட் ரிவ்யூ டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.